ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம யூடியூப் சேனலில் நம்ம பொதுவாக தனியார் நிறுவனத்துலேருந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்ன நோட்டிஃபிகேஷன் இது உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம அதில் என்னென்ன கொடுத்துருக்கிறத பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி சென்னையில் ஜோஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனி பேர் வந்து ஜோஸ்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது கம்பெனியோட பேர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வேலைக்கான ஒரு பதவி, அதாவது ஒரு நிறுவனத்தில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னா எங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த பதவி இருக்குது அப்படிங்கிறத கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, அசம்பிளி அப்படின்னு மொத்தம் 3 கைண்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. கரெக்டுங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தகுதி என்னப்பா படிச்சிருக்க அப்படின்னு கண்டிப்பாக கம்பெனியில் போனால் கேட்பாங்க. அதையும் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஐடிஐ, டிப்ளமோ ஆர் பிஇ படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அனுபவம் பொறுத்த மட்டும் இருக்கும் புதியவர்கள் அல்லது 1 வருடம் அனுபவம் உள்ளவர்கள். புதியவர்கள் வந்துட்டுனாலே இங்கே ஃப்ரெஷர் அப்படிங்கிறது அர்த்தமாயிருது. கரெக்டுங்களா? இடம் பொறுத்த மட்டும் வரைக்கும் சென்னை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, வேலை நேரம் தினசரி 8 மணி நேரம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாலினம் போட்டு, பாலினம்னா ஜெண்டர், ஆண்களா பெண்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. வயது வரம்பு 18க்கு மேல் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஊதியம், அதாவது மந்த்லி சேலரி இருக்குல்ல, ஸோ அந்த சேலரி இதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அறை வசதி, உணவு வசதி, கூடுதல் அலவன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அறை வசதினா ஒன்றும் இல்லை நண்பா, ரூமு தான் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்திக்கலாம். உங்கள் நண்பர்கள் யாராவது சென்னையில் ஏதாவது வேலை தேடிட்டு இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படிப்பட்டது, எங்கே இருக்குது, என்ன மாதிரியான அட்மாஸ்பியர் அங்கே இருக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து சேர்த்தாச்சு. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி தாராளமாக அதை பயன்படுத்திக்கோங்க. ரெகுலராக இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நன்றி, பை பை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் முற்றிலும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே உங்ககிட்ட பகிரப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.